இந்த பந்தி கவனி. சாம்பார் கொண்டு ஊத்துங்கப்பா. அம்மனி எல்லாத்தையும் கேட்டு போட என்ன வேணும், ஒரு இலை மிஸ் பண்ணிடக்கூடாது. சாப்பிடுங்க. சாப்பாடு ஏப்பா சாப்பாடு வேணுமாப்பா? நைட்டு சாப்பாடு உண்டு. சாப்பிட வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? தோரணம் எல்லாம் கட்டியாச்சா? போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. இங்க வந்து மோரை ஊத்துமா. அம்மனி அந்த இலைக்கு மோர் வேணுமாமா? அதை கொண்டு போய் வச்சுட்டு மோரை கொண்டு வந்து ஊத்து போ. போதுமா? போறாதுங்க. அட போதுமா? போறாதுங்க. போதுமா? போறாதுங்க. போதுமா? போதுமா? போறாதுங்க. டேய் போதுமான்னு பாடுறான். ஏன்னா இவ்வளவு சாப்பாடு வைப்பாங்க ஒரு மனுஷனுக்கு? அது சரி, நானா போட்டேன். போதுமான எத்தனை தடவை கேட்கறது? சரி குழம்பு ஊத்துறதா என்ன ஊத்துறது? எனக்கு மோருங்க. ஏமா மோர் போட்டு வந்து ஊத்து இந்த இலைக்கு. மறக்காதீங்கப்பா வருது. இந்தாம்மா இந்த பாயசம் கொண்டு போய் அந்த இலைக்கு ஊத்து, நான் மோர் ஊத்துறேன் அந்த ஆளுக்கு. எனக்கு பாயாசுங்க. பாயசம் ஏண்டா மோர் வேணும்னு கேட்டேன்? இல்லைங்க எனக்கு பாயாசம் தான். ஏண்டா சாப்பாட்டுக்கு யாராவது பாயாசம் ஊத்தி சாப்பிடுவாங்களா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தானுங்க. உங்க ஊர்ல எந்த ஊர்? உங்க ஊரு பாப்பநாய்க்கு மாலைங்க. எங்க ஐயனும் கூட இப்படி தானே சாப்பிடு. பையனே இப்படித்தானா? நல்ல குடும்பம். எல்லாம் சுத்தமா கழுவி வைங்க. கவுண்டரே கூட்டி ஆட்டுங்க. சரி நீ போ. கவுண்டர் போயிட்டா நீ? ஒரிஜினல் கவுண்டருக்கோ? ஏன் இல்ல வேற ஜாதியா இருப்பானுங்க, கேட்ட கவுண்டர் பையன்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். நடவடிக்கை எல்லாம் ஒன்றும் சரியில்லை, கவனிச்சுட்டு தான் வர்றேன். போ. ஆமா கவுண்டர் நீ என்ன கூட்டம்? காடை கூட்டம். அதான பார்த்தேன், காடை கூட்டம் நம்ம கூட்டம். அதான் பையன் துரு துருன்னு இருக்கிறான். பாப்பநாயக்கம் பாளையம்மா வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கு. என்ன எழுதிருக்க? பாப்பாத்தின்னு எழுதிருக்கங்க. பப்பாத்தின்னு எழுதிருக்கு. விட்டா நீ சப்பாத்தின்னு எழுதுவேன். நான் யாருக்குன்னு மொழியை கொண்டு போய் திருப்பி வைப்பையா? போல எந்திரி எந்திரி. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நானே மொழி எழுத வேண்டியது இருக்குது. சொல்லு. இங்க வாமணி, என்னங்க? குழந்தைய கொடுத்துட்டு போய் மொய் வச்சுட்டு வந்துரு. 11 மணி பஸ்ஸுக்கு போயிடலாம். சரிங்க. சின்னம்னி கவுந்து படி. இந்தாங்க. பேருங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. மாரிமுத்து கவுண்டர் அவங்க அப்பா பேரு. ஊரு இருகூரு எழுதிக்கிங்க. முதல்ல இங்க எல்லாம் நிக்காத, நீ போமணி. கடல் யாரும் இல்லையா? பாப்பா செவ்வாய்க்கிழமையா வருவேன்னு நினைச்சேன். இன்னைக்கு புதன்கிழமை நல்ல நாள் வந்தியாக்கு. எனக்கு அப்பவே தெரியும்டா நீ வருவேன்னு. கல்யாண வீட்டுல சாப்பாட்டுக்கு பாயாசமா கேக்குறேன், மொய் வைக்கிற இடத்துல பேர் கேக்குறீங்களா? அந்த புள்ளை பாக்குறதுக்கு தானே வந்த. நாங்கெல்லாம் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் கிடையாது. டேய் எருமை வாழை தூக்குதுன்னா எதுக்கு தூக்குதுன்னு எனக்கு தெரியாதாடா? அது எதுக்கோ தூக்கிட்டு போது, நானும் தூக்கி விட்டுனுங்க. ஏதோ அந்த புள்ளையோட வீடு நமக்கு தெரியும், சொல்லி அனுப்பிச்சு அந்த புள்ளையும் வரும்னு வச்சுக்கோ. நெய்யும் நம்ம காடு கூட்டமா போச்சு, கல்யாண மண்டபத்துல அப்படி இப்படி தெரிஞ்சவனா போச்சு, பாயாசம் கேட்டவனாச்சு. உனக்கு சப்போர்ட் பண்ணலான்ட்டு பார்த்தேன். புள்ளை பார்க்க வரல? இல்ல புள்ளை பார்க்க வரலையான்னு கேட்டேன். பாக்குறேன், மூஞ்சி பார்த்தாவே தெரியுதுடா கேஜி பிடிச்சிட்டு அலையிறது. கூப்பிடணுமா? கூப்பிடுங்க. கூப்பிடுறதா? நான் கூப்பிட்டுமா இல்ல நீ? நமக்கு பேர் தெரியாது. தெரிஞ்சா நம்மள கூப்பிட விடுவீங்களா? அம்சவேணே. ஐயா நல்லா இருக்குதுங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுங்க. அங்க அப்ப வச்சு பேர் அது வச்சுட்டு போட்டுங்க. சரி சரி, புள்ளதான முக்கியம். அம்சவேணே. என்ன கவுண்டரே? உங்க அப்பா பேப்பர் படிச்சுட்டானா? படிச்சுட்டாருங்க. அதை எடுத்துட்டு வா. பாத்தியா? ஐயோ சொல்லலுக்கு அத இதுக்கு தானே அப்படியே சொன்ன கூப்பிட்டா வரும்னு. இது அந்த பொண்ணு பேப்பர் எடுத்துட்டு வரு, பக்கத்தால நல்லா பாத்துக்க. என்னமணி அப்பா வீட்டுல இருக்கானா? மார்க்கெட்டுக்கு போயிருக்காருங்க. இருக்கட்டும். இந்த தம்பி தெரியுதா?
வந்த கவட பையன் காடை கூட்டம் பழனிசாமின்னு பேரு நான் பழனி வாட போடன்னு கூப்பிடுறேன். ஹலோ. பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணு டீச்சருக்கு படிச்சிருக்குது, என்சிசி எல்லாம் கூட முடிச்சிருக்குது. தப்பு எங்கிறதால தண்டிச்சு கேக்குற பொண்ணு. அப்ப தண்டிச்சு கேட்டா ரொம்ப பிடிக்கணும். ரோட்ல வர பார்த்து வரதுல சின்ன பையன் மேல எப்படி சைக்கிள் ஏத்துறது? உங்களை எல்லாம் அப்பா கவுண்டர் ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா? தொடர்புக்குள்ள அடிச்சிய யோ, அறிவு இருக்கா உனக்கு? இது எங்க பக்கத்து வீட்டு பையன். அவங்க கேட்ட நாங்க சொல்லிக்க மாட்டோம். இந்த வயசுல இவர் மார்க்கெட் போறதே பெருசு. வந்துட்டானுங்க. ச்சே போயா, மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. நீங்க வாங்கப்பா போலாம். என்னமா சொல்ற? ஐயோ, அப்பா வாங்கப்பா போயா. அதுக்குள்ள இங்கதான் 10 காசு வெத்தலை கொடுங்க. வெத்தலையா? நேத்தே உன் லவ் முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்குடா பெட்டி கடைக்கு வந்த? நம்மனால அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியலங்கண்ணா. அந்த உனக்கு இருக்கிற ஏன்டா அப்படி செஞ்ச? அந்த பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சனால அலோ சொல்லிச்சல, நீ அலோ சொல்ல வேண்டியதுதான்டா. அதுக்குள்ள ஏன்டா அவங்க அப்பா அடிச்ச? அங்க பார். 6 மாசத்துக்கு காது கேட்காதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். இப்படி அடிச்சா எப்பறம் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண? எதுக்குடா அவங்க அப்பா அடிச்ச? அது நான் ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை சொன்னா உங்களுக்கு அது நியாயம் தெரியும். என்ன காரணத்துக்காக அடிச்ச நீ? அதே பள்ளிப்பேட் டவுன்ல கொஞ்சம் வேலையா இருக்குது, நான் அப்புறம் மேல் வரேன். நான் இல்ல நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இல்ல பள்ளிப்பா உனக்கு நேரம் கரெக்டா இல்ல. நான் சொன்னா தாங்க நியாயம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்க. இல்லைங்க பாருங்க, இல்லைங்க சொன்னா தாங்க எனக்கு நல்லது. நான் சொன்ன என் வாழ்க்கை எங்கேயோ போயிருங்க. நீங்க போய் ஒளிஞ்சாலும் சொல்லுங்க. இப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்லா தளதள தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்குதுங்க. அவங்க அப்பா கரிச்சட்டி மாதிரி இருக்கிறானுங்க. எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணணுங்க, இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தலையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படிங்களா? என்ன எப்படிங்க? ஐயோ, என் பொறப்புலயே சந்தேகப்படுறியா நீ? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான். யோ, உன் கடை நாஸ்தி. முண்டா கவுண்டர் உங்களை முண்டோடு திட்டுதுங்க அந்த பொண்ணு. குஞ்சு எங்க காணோம்? குஞ்சு பள்ளிப்பா லவ் முடிஞ்சு வச்சுக்கிறீங்களா? முடிஞ்சு போச்சா? நீயே நின்னு நீயே மண்ணவாரு நீயே தூத்திட்ட உன் தலையில. யோ, கடை உன்னோட தானே? ஆமா, உனக்கு என்ன வேணும்? இந்தா இத புடி. 6 நம்பர் பிடி உன்கிட்ட கிடைக்க நானே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னையா இங்க அம்சவனி டீச்சர்ன்ட்டு ஒருத்தர் டியூஷன் எடுக்கிறாங்களாமே. எப்படி அழகா இருப்பாங்களா? நான் பார்த்தது இல்ல. ஒட்டிக்கிற வச்சிருக்க, பார்த்தது இல்லையா? சரி, அவங்க வீடா தெரியுமா? இதான் அவங்க வீடு. இதானா? எறும்பை எறும்பை அது அது கூவி கூவி பெருமை பெருமை. நீதான் அம்மணி அக்கா சொன்ன பையனா? ஆமாங்க டீச்சர். ஆமா, நீ கணக்குல ரொம்ப வீக்குன்னு சொன்னாங்களே, ஏதா சந்தேகம் வந்தா கேளு. சரிங்க டீச்சர். உட்காரு. பரவாயில்லைங்க டீச்சர். என்ன சந்தேகமா? ஆமாங்க டீச்சர். வெரி குட், வா உட்காரு. இதுல எல்லாம் சந்தேகம் இல்லைங்க டீச்சர். பின்ன கொஞ்சம் இப்படி திரும்புங்க டீச்சர். சொல்லுடா. நல்லா திரும்புங்க டீச்சர். சொல்லுடா. இந்த மாப்பிள்ளை படத்துல ரஜினியும் அம்மனும் இப்படி உரசிக்கிட்டே பாடுவாங்களே, அது என்ன பாட்டு டீச்சர்? இதான் உன் சந்தேகமா ராஜா? ஆமா டீச்சர். என்ன நீ அடிச்சிட்டல? என்ன நீ அடிச்சிட்டல? நான் யாருங்கிறத காட்டுறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, நாளை முதல் நம்மூர் மாரியாட்டா கோயில் மைதானத்தில் கொங்கு நாட்டு தங்கம் சைக்கிள் சிங்கம் சைக்கிள் ஓட்ட இருக்கிறார். 3 நாட்கள் 72 மணி நேரம் இடைவிடாமல் சைக்கிள் ஓட்ட போகிறார். அனைவரும் வந்து கண்டுகளியுங்கள். தினசரி இரவு சேலம் அன்னக்கிரியன் ஜில்ஜில் ரெக்கார்ட் நேர் நடைபெறும். காண தவறாதீர்கள். அனைவரும் வாருங்கள், காண தவறாதீர்கள். அண்ணன் மீசை மணி அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். அன்பார்ந்த ஆண்களே, ஆருயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே,
எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்தப் போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கும்பிடுறேன். ஏண்டா பழனிசாமி, நல்ல சாதி ஸ்தானத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. ஆஹா, நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி, சாப்பிடாதீங்க. லாரிக்காரனை நம்பி வந்தோம், அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது, என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. நீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சிட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறது பேரு அதானுங்க. ஓ, அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்காரு உட்காரு, கடனை தான் திருப்பி கொடுத்துட்டிய. எத்தனை வருஷமாச்சு? ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தானுங்க நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட? இல்லைங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. ஆஹா. நீங்க புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி கேட்டு? இல்லைங்க, எனக்கு அந்த அருகதை இல்லைங்க. நீங்க அம்சவாடியை பார்க்க வந்தீங்க, ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க, அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா, இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். காலைக்கடன் முடிகிறதே ஒரு வேலை. கரடி பா. நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே, என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு. நானும் 2 நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கிரி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு, வெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு, கடையை திறந்துட்டேன்னா பெரியோர்களே, தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில, வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ, அந்த 2ல 1 குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும்போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். ஐயோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கட்டும். எது? ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடு, இந்தா. நான் சுத்துனது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆகி சூப்பர் மார்க்கெட் வை. கக்க நோட் போட்டா கக்க, நல்ல கக்க. அப்பா, பேரன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்?
ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி வெரி வெரி கக்கு நோட் நோட்டா கக்கு 500 ரூபாய் நோட்டா கக்கு நல்லா கக்கு இந்த பணமே கக்க மாட்டேங்கிற கக்கு கள்ள நோட்டை கக்கிறாத நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன் ஐயோ கரடி செத்து போச்சா பணம் தான் கக்கல இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம் ஐயோ